வணக்கம். இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஜெய் சீதாராம். அயோத்தி மன்னன் தசரத மகாராஜாவுக்கு புத்திர பாக்கியம் வேண்டி குலகுரு வசிஷ்டர் ஆலோசனையின் பெயரில் புத்திர காமகோஷ்டி யாகம் செய்யப்படுகிறது. அதன் விளைவாக 4 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். ராமன், லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன். குழந்தை பருவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 5 வயது ஆகும்போது குலகுரு யோசனையின் பெயரில் குருகுலம் புக வேண்டும் பிள்ளைகள் என்று வசிஷ்டர் கூறுகிறார். குழந்தைகளின் பிரிவை தாங்காத தசரதர் அது வேண்டாம், மன்னன் பிள்ளைகளுக்கு அது வேண்டாம் என்கிறார். யாராயிருந்தாலும் குருகுல வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குலகுரு சொல்கிறார். அந்த இடத்தில் தந்தை சொல் மிக்க மந்திரம் என்று 5 வயது குழந்தை ராமன், லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன் தந்தை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைங்க 4 பேருமே குருகுல வாழ்க்கை எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு காலமாக இருந்தால் குழந்தைங்களை கொண்டு விட்டோம்னா, ஸ்கூலில் கொண்டு விட்டோம்னா கேட் செவுர் மேலே ஏறி நின்று அம்மா போகாதீங்க, அப்பா போகாதீங்க கற்றுவாங்க. அந்த 5 வயசுலேயே ராமர் அவ்வளோ அழகாக அந்த பக்குவமாக அப்பா சொன்னார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாரு. அண்ணன் போகிறார் அப்படிங்கிறது அந்த ஒரு இதில் 3 தம்பிகளும் பின்னாடி அண்ணன் பின்னாடியே குருகுல வாழ்க்கைக்கு போகிறாங்க. 18, 20 வயசு வரும்போது குருகுல வாழ்க்கை முடிச்சுட்டு வராங்க. வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து என்னோட யாகம் வந்து நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு ராம லக்ஷ்மணன் வந்து எனக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி கூப்பிடும்போது தசரத மகாராஜா என் பிள்ளைகளை பிரிந்து இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. மகரிஷி வந்து அவசியம் ராமனை லக்ஷ்மணன் அனுப்பணும்னு சொல்லும்போது அந்த இடத்துலையும் ராமர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கூட போகிறாரு. 5 வயசுலேயே அந்த பக்குவம் வந்தது, 20 வயசில் வர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அந்த பக்குவம் அந்த மன்னனுக்கு வந்தது, ராமனுக்கு வந்தது. இதெல்லாம் முடித்து நாளை காலையில் பட்டாபிஷேகம் அப்படின்னு தசரதர் போய் ராமர்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் இருக்கும்போது எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னு ராமர் மறுக்கிறாரு. அப்போ தசரதர் சொல்கிறார், என்னோட வயோதிகத்தை பாரு, இனிமே நீ அதை அரசாளணும், எனக்கு இனி சாமி காசி யாத்திரை அந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகளை நீ ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராமன் எடுத்துக்கிறாரு. சரி, ஒத்துக்கிறாரு. ஆனால் மறுநாள் காலையில் கைகேயி 2 வரம் கேட்டு ராமர் காட்டாளனும் பரதன் நாட்டாளனும் கேட்டாங்க. நான் அந்த 2 வரத்தையும் கைகேயிக்கு கொடுத்துருக்கேன்ப்பா, நீ காட்ட ஆளணும் கைகேயி கேட்குறாங்கப்பா, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ராமர் தசரதர் அழுகிறாரு. அப்போது ராமர் அன்று பூத்த மலர்கள்லாம் எப்படி இருக்கும், காலையில் பூத்த மலர்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், அந்த மாதிரி அவர் முகம் இருந்ததுதான். அப்பா உங்கள் வாக்கு தான் முக்கியம், நீங்கள் சொல்லு நான் காப்பாற்றுறேன், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த வனவாசத்தையும் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிட்டாரு. மர உரி தரித்து தம்பி லக்ஷ்மணனோட சீத்தையோட 14 வருஷம் காட்டுக்கு போனார். அந்த இடத்துலையும் அவர் அதை அவ்வளோ அழகாக பக்குவமாக எடுத்துக்கிட்டு அந்த 14 வருஷத்தை கிடந்தார். அப்புறம் மன்னன் நீ வனவாசம் போயிட்ட அப்படின்னா நீ இல்லாத அயோத்தியில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி தசரத மகாராஜா கைலாயம் போயிடுறாரு, உயிர் பிறந்திருது. இந்த சூழ்நிலையில் சீதா பிராட்டி இலங்கையிலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு அவங்கள மற்றவங்களுக்காக தீக்குளிக்கிறதுக்காக சொல்கிறாரு. அப்போது ஈஸ்வரன் தசரதத்தை கூப்பிட்டு, நீ ராமனை பிறந்த துயரத்தில் இருக்க, நீ போய் ராமனோட பேசு, ராமனோட இருன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ராமர்கிட்ட தசரதர் சொல்கிறாரு, சீதா பிராட்டி உண்மையானவள், அவள் நிலத்துலேருந்து பிறந்தவள், அவளை சந்தேகப்பட வேண்டாம், நீ அவளை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்றுக்கிறேன், அது மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பான்னு கேட்கும்போது, தாய் கைகேயையும் தம்பி பரதனையும் எந்த ஒரு நிந்தனை இல்லாமல் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கணும், பழைய மாதிரி நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எடுத்துக்கிறாரு. ராமரும் தசரதரும் கட்டி அணைச்சிக்கும் போது தசரதர் தான் பிள்ளை பருவம் 18 பருவம் எந்த பருவத்துலேயும் அனுபவிக்காத அந்த ஒரு சுகத்தை அந்த ராமரை கட்டி பிடிச்சி தள்ளும் போது கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. கம்பன் விட்டு கெட்டது தெரியும் கவி பாடம்னு ஒரு பழமொழி உண்டு. நம்ம ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வேலை செய்யலை, அந்த வேலையை விட்டுட்டோம் அப்படின்னா வீட்டில் கேட்பாங்க, ஏன் இந்த வேலை செய்யலையா அப்படின்னு. என்னால் இந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெரிய கம்ப சூத்திரமா இந்த வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பன் ஒரு சூத்திரம் வச்சதுனால தான் இன்றைக்கி ராமாயணத்தில்
புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சி பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு சூத்திரத்தை இன்னைக்கு வந்து நம்ம ஆளுங்களில் நம்ம இனங்களில் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்த பரவி விட்டுருக்காங்க. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ராமாயணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ராமாயணம் பேசாத வீடு இல்லை நம்ம இனத்தில். இன்னொரு விஷயம், ராமர் வந்து காட்டுக்கு போகும்போது அயோத்தியில் இருந்த ஒரு அரியா கரு கூட அழுதுது அப்படின்னு கம்பர் சொல்லி ஒரு வரி வந்திருக்கும். அந்த வரி இன்னைக்கு எனக்கு நினைவு வந்தது. எப்படின்னா, அந்த ஒரு அரியா கரு கூட சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயும் ராமாயணத்தை பற்றின விவாதம் நடந்துகிட்டே இருக்குது. நீ இந்த தலைப்பில் பேச, குழந்தைக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், பெரியவங்க எப்படி சொல்லணும், இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது புதுமண தம்பதியரும் இருப்பாங்க, குழந்தை பிறக்க போகிற தம்பதியரும் இருப்பாங்க, பிரசவத்துக்கு காத்துட்டு இருக்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த ராமாயணத்தை கேட்கும்போது அடுத்து வர ஜெனரேஷன் வந்து ரொம்ப சிறப்பான பிள்ளைங்களாக இருப்பாங்க. இப்போவும் பிள்ளைங்க எல்லாருமே சிறப்பான பிள்ளைங்க தான். இப்போ இந்த நம்ம இனத்தை இந்த ஒரு வைப்ரேஷனை கொடுத்த சோனாராமன் அண்ணன் குடும்பத்தினருக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ராவணனோட மகன் இந்திரஜித், பேரே ஒரு வைப்ரேஷனாக இருக்கும். பெரிய மாவீரன், வந்திருக்கிறது மானிட பிறவி இல்லை தெய்வம் அப்படின்னு ஆஞ்சநேயரும் வந்து சொல்வார் ராவணன் கிட்ட. தம்பி கும்பகர்ணனும் சொல்லுவார் வேண்டாம் போரிட வேண்டாம் அப்படின்னு. கும்பகர்ணன் யார் சொல்கிறதையும் செவி மடக்க மாட்டார். அந்த இடத்துல இந்திரஜித்தும் சொல்வார் வேண்டாப்பா அப்படின்னு. இல்லை நீ போரிடணும்னு சொல்லும்போது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லி வந்தது இந்த மனுஷன் இல்லை தெய்வம்னு தெரிஞ்சும் தைரியமாக போய் இந்திரஜித் போரிட்டு வீர மரணம் அடைஞ்சார். இந்த இடத்துல இந்திரஜித் வந்து வீர மரணம் அடைஞ்சது வந்து பெரிய விஷயம். தெரிஞ்சு போரிடுறது வந்து தைரியம், அந்த தைரியம் பாராட்டுற விஷயம்.